வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 3rd ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 இங்கிலீஷ்க்கான புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ நியூ புக்குக்கான ஆன்சர். நம்ம ஏற்கனவே 3rd ஸ்டாண்டர்ட் தமிழுக்கும் நம்ம ஆன்சர் போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா நம்ம சேனல் இருக்குமே பாருங்கள். இப்போ நம்ம இந்த 3rd ஸ்டாண்டர்ட் எந்த பாடத்துக்குன்னா மை ஃபன் டேஸ்ன்னு சொல்லி பாடம் கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு மை ஃபன் டேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வந்து நீங்கள் விளையாடுற மாதிரி கிரிக்கெட் விளையாடுற மாதிரி அதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பாட்டிகிட்ட வந்து கதை கேட்ட மாதிரி பலூன் சுதுற மாதிரி சொன்னோம், என்னென்னா விளையாடுவோமோ அதை வந்து படமாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாங் டைம். சாங் வந்து கொடுத்துருக்காங்க, ரீட் அண்ட் ரைட்டுங்கிற சாங் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அது கீழே நமக்கு வந்து ப்ராக்டிஸ் டைம் சொல்லி நமக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, லைன் என்ன செய்யணும், அந்த நமக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை என்ன செய்யணும்னா, நம்ம பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்களா, அது கூட என்ன பண்ணணும்னா மேட்ச் பண்ணணும். வி ரீட் இன் ஸ்கூல், நம்ம வந்து ரீட் பண்ணுற மாதிரி எங்கே பிக்சர்ஸ் இருக்குது பாருங்கள், அதை என்ன செய்யணும், அது கூட நம்ம மேட்ச் பண்ணணும். வி ப்ளே இன் ஸ்கூல், வி ப்ளே எங்கே இருக்குது பாருங்கள், மேலே ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கா, கேம்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. அடுத்து வி ரைட் இன் ஸ்கூல், வி ரைட் இன் ஸ்கூல் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஜாயின் பண்ணிட்டோம். வி சிங் இன் ஸ்கூல், லாஸ்ட் இருக்குது சிங் இன் ஸ்கூல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வி ட்ரா இன் ஸ்கூல், வி ட்ரா இன் ஸ்கூல் வந்து இந்த இருக்குது. வி சிங் இன் ஸ்கூல் இந்த இருக்குது. வி ரைட் இந்த இருக்குது. வி ப்ளே வந்து மேலே இருக்குது, இது வந்து மேலே. ஸோ இதை வந்து பார்த்து அப்படின்னு செஞ்சுக்கோங்க, மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் டு யூ டூ இன் ஸ்கூல், ரைட் 3 சென்டென்ஸ் அபவுட் இட். நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு 3 சென்டென்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஆன்சர் காமிச்சிருக்கேன், அதை என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுதான் வந்து ஆன்சர். ஐ லேர்ன் டு ரீட் அண்ட் ரைட் நியூ திங்ஸ். நம்ம என்ன செய்வோம், படிப்போம், அப்புறம் வந்து எழுதுவோம். ஐ ப்ளே ஃபன் கேம்ஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் டூரிங் ப்ராசஸ். அதை நம்ம என்ன செய்வோம், நம்ம கிளாஸ் இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஐ ட்ரா பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ் அண்டு சிங் சாங்ஸ். நம்ம என்ன செய்வோம், பாடல் படிப்போம். நம்ம மிஸ் நமக்கு வந்து பாட்டு சொல்லி தருவாங்க. அப்புறம் நம்ம வந்து ட்ராயிங் நம்ம பண்ணுவோம், விளையாடுவோம், படிப்போம். ஸோ இதை வந்து நம்ம 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதை என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அந்த 3 நமக்கு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹாய் ஹவாரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நமக்கு ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிக்கிடுதாங்க. என்ன பேசுகிறாங்க பாருங்கள். ஹாய் ஹவாரியூ சொல்கிறாங்க. அடுத்து ஐ எம் ஃபைன் சொல்கிறாங்களா. டிட் யூ ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், நீங்கள் வந்து சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்காங்க. எஸ் ஐ ஹேட் இட்லி. வாட் டிட் யூ ஹேவ் கேட்டிருக்காங்க. ஐ ஹேட் உப்மா. இவங்க வந்து இட்லி சாப்பிட்டா சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உப்மா சாப்பிட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, நம்ம என்ன சாப்பிட்றோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் இதில் என்ன சாப்பிட்டீங்களோ அதை வந்து எழுதிக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இட்லி, பொங்கல், உப்புமா, தோசை. இப்போ நீங்கள் இட்லி சாப்பிட்டீங்கன்னா என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் இட்லி டிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன செய்யணும், இட்லின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த இதில் வந்து எழுதிக்கணும். எழுதிட்டு நம்ம என்ன செய்யணும், அந்த படம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த இட்லி என்ன செய்யணுமா, நம்ம வந்து வரையணுமா. இப்போ நீங்கள் பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா பொங்கல் டிக் பண்ணிவிட்டு பொங்கலை வரைஞ்சிக்கோங்க. தோசை சாப்பிட்டிங்கன்னா தோசையை டிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஐ ஹேட் தோசை, இங்கே இட்லி போட்ட இடத்துல தோசான்னு சொல்லி எழுதிட்டு அந்த படத்தை வந்து நீங்கள் வரையணும். அதுக்கடுத்து பாருங்கள், வாட் டிட் யுவர் ஃப்ரெண்டு ஹேவ். இப்போ நீங்கள் வந்து இட்லி சாப்பிட்டுன்னு போட்டிருக்கீங்களா. இப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து தோசை சாப்பிட்டாங்கன்னா, தோசை டிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன செய்யணும், மை ஃப்ரெண்டு ஹேட் தோசா, அதை அப்படியே எழுதணும். DOSA தோசான்னு எழுதிட்டு அந்த படத்தை நம்ம என்ன செய்யணும், வரையணும். அடுத்து பாருங்கள், மை ஜிக்ஸாக் புக். புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஐ எம் அன்பு. திஸ் இஸ் மை ஜிக்ஸாக் புக். திஸ் இஸ் எ ஃப்ளவர். தீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். ஸோ வந்து நான் வந்து ஒரு பையன் வந்து புக் வச்சுருக்கான். அது வந்து என்ன புக்கு, ஜிக்ஸாக் புக்கா. திஸ் இஸ் எ ஃப்ளவர். தீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். ஸோ வந்து ஒரே ஒரு பூ மட்டும் இருந்துச்சு, நம்ம என்ன சொல்லணும்னா அதை திஸ் இஸ் எ ஃப்ளவர்னு சொல்லுவோம். இதே நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட நமக்கு வந்து பூக்கள் இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி சொல்லணும்னா தீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லணும். திஸ் வந்து சிங்குலர், அதாவது ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா திஸ் யூஸ் பண்ணுவோம். நமக்கு நிறைய இருந்துச்சுன்னா என்ன செய்வோம், நம்ம தீஸ் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஃப்ளவர்னால் ஒரே ஒரு பூவை மட்டும் குறிக்கும். ஃப்ளவர்ஸ்னால் நிறைய பூவை வந்து குறிக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இது நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இடத்துல நமக்கு என்ன கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, ப்ராக்டிஸ் டைம் வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு மேலே சொன்னாங்களே அதை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். ரைட் எ சென்டென்ஸ் அபவுட் த பிக்சர். அதே மாதிரி தான்
திஸ் இஸ் எ ரோஸ், தீஸ் ஆர் ரோஸ். ஃபஸ்ட்டில் நமக்கு என்ன இருக்குது, ஒரே ஒரு ரோஸ் இருக்குது. செகண்ட் பாருங்கள், நமக்கு நிறைய ரோசஸ் இருக்குது, அதை தான் முடிஞ்சு செஞ்சுருக்காங்க. தீஸ் ஆர் ரோசஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்ததில் பாருங்கள், நமக்கு என்ன படம் கொடுத்துருக்காங்க, என்ன பிக்சர், பப்பாயா பிக்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரே ஒரு பப்பாயா மட்டும் இருக்குது. செகண்ட் உள்ள நமக்கு என்ன இருக்குது, நிறைய பப்பாயஸ் இருக்குது. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வந்து ஒரே ஒரு பென் தான் இருக்குது. அது செகண்ட் ஒன்னில் நமக்கு என்ன இருக்குது, 2 பென்ஸ் இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதணும்னா பாருங்கள், நம்ம சொல்கிறேன். திஸ் இஸ் பப்பாயா. வந்து ஒன்றே ஒன்று இருக்குது, அதனால் என்ன எழுதணும், திஸ் இஸ் பப்பாயான்னு எழுதிக்கணும். திஸ் இஸ் பப்பாயா பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம என்ன எழுதணும், இங்கே வந்து ஒரு பப்பாயா இருக்கனால திஸ் இஸ் பப்பாயான்னு போட்டோம். இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, நிறைய பப்பாயா இருக்குது. ஸோ நம்ம இப்படி என்ன எழுதணும்னா தீஸ் ஆர் பப்பாயாஸ். நமக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா தீஸ் யூஸ் பண்ணோம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒன்று இருந்துச்சுன்னா இஸ் யூஸ் பண்ணணும். இங்கே நிறைய இருந்துச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஆர் யூஸ் பண்ணணும். தீஸ் ஆர். அதுக்கடுத்து பப்பாயா, ஒன்றுனா பப்பாயா, நிறையதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், பப்பாயாஸ். PAPAYAS பப்பாயாஸ். பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன்னில் திஸ் இஸ் பப்பாயா, செகண்ட் ஒன்னில் தீஸ் ஆர் பப்பாயாஸ். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், ஒரு இதில் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பென் இருக்குது, செகண்டில் நிறைய பென் இருக்குது. அப்போ என்ன எழுதணும், திஸ் இஸ் பென் சொல்லி ஃபஸ்ட்டு இதில் வந்து திஸ் இஸ் பென் சொல்லி எழுதணும். திஸ் இஸ் பென். அடுத்து PEN எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு வந்து நிறைய பென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி ரைட் பண்ணணும்னா தீஸ் ஆர் பண்ணணும், தீஸ் போட்டுறணும். இஸ்ஸுக்கு பேர் நம்ம என்ன பண்ணணும், ஆர் பண்ணணும். தீஸ் ஆர் பென்ஸ்ன்னு போடணும். PENS சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். திஸ் இஸ் பென், தீஸ் ஆர் பென்ஸ், அவ்வளோதான். அப்படியே வந்து கட்டத்தில் திஸ் இஸ் பென் போட்டுக்கோங்க. செகண்ட் இதில் வந்து என்ன பண்ணணும், தீஸ் ஆர் பென்ஸ் சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். ஸோ நம்ம டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்கலாம். நமக்கு இங்கே வந்து எத்தனை ஸ்பேரோ குருவி, சரியா. ஸ்பேரோன்னா என்னது, குருவிக்கு இங்கிலீஷில் தான் நமக்கு என்னது ஸ்பேரோ. அது என்ன எதில் உட்காந்துருக்கு, கிளையில் உட்காந்துருக்கு, அதாவது பிரான்ச்சில் வந்து என்ன பண்ணியிருக்கு, உட்காந்து இருக்குது. ஸோ நமக்கு இங்கே எத்தனை ஸ்பேரோ இருக்குது, ஒன்லி ஒன். ஸோ நம்ம அப்படின்னா நமக்கு என்ன வரும், இஸ் வரும். ஓகேவா. நிறைய இருந்துச்சுன்னா நம்ம என்ன போடுவோம், ஆர் போடுவோம். ஸோ நமக்கு இங்கே எது நமக்கு வரும், 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே ஒரு ஸ்பேரோ தான் உட்காந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீஸ் ஆர் மெனி ஸ்பேரோஸ், நிறைய ஸ்பேரோ உட்காந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு எது கரெக்டாக வரும், ஃபஸ்ட் ஒன் தான் கரெக்டாக வரும். ஸோ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இதில் நம்ம டிக் பண்ணணும். அடுத்து செகண்ட் பாருங்கள், த பாய் ஈட்ஸ் வித் 2 ஸ்பூன், த பாய் ஈட்ஸ் வித் ஸ்பூன். நமக்கு பிக்சர் பாருங்கள், அந்த ஒரு பையன் என்ன செய்யறான், சாப்பிட்டுருக்கான், ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுருக்கான். அவன் எத்தனை ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுருக்கான், ஒன்லி ஒன் தான். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஸ்பூன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ராங். அப்போ எது கரெக்ட் ஆன்சர், செகண்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். த பாய் ஈட்ஸ் வித் எ ஸ்பூன். ஸ்பூன் வச்சு செஞ்சிட்ருக்கான், அந்த பையன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், தேர்டு. த டைகர் ஹேஸ் எ கப், த டைகர் ஹேஸ் 2 cups. இந்த டைகர் என்ன செஞ்சுருக்கு, ஃபஸ்ட்டு ஒன்னில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைகருக்கு வந்து ஒரே ஒரு குட்டி இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா த டைகர் ஹேஸ் 2 cups. என்னது, ரெண்டு குட்டி இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதில் எது கரெக்டு, எத்தனை டைகர்ஸ் சிறுத்தை குட்டிகள் இருக்குன்னா நமக்கு 2 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், செகண்ட் ஒன் தான் கரெக்டு. ஏன்னா 2 cups கொடுத்துருக்காங்களா, அப்போ செகண்ட் ஒன் தான் கரெக்டு. ஸோ அதை அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரீட் அண்ட் ட்ரா. நம்ம என்ன செய்யணும், இந்த ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்காங்களா அதை ரீட் பண்ணிவிட்டு அதோட பிக்சர் என்ன செய்யணுமா, நம்ம வந்து வரையணுமா. ஸோ பார்க்கலாம். ட்ரா 3 ரெட் கப்ஸ். 3 சிவப்பு நிற தொப்பிகள் இருக்குது. பற்றி தொப்பி இருக்குல்ல, நம்ம தைல மாட்டோம்ல, கேப்ஸ்னு எனக்கு தொப்பி தானே, அது ரெட் கலர். நம்ம கேப்ஸ் வரைஞ்சி அதுக்கு என்ன செய்யணும், ரெட் கலர் அடிக்கணும். செகண்ட் ஒன்று பாருங்கள், ட்ரா எ ப்ளூ கேப். ஒரே ஒரு கேப் வரைஞ்சி அதுக்கு நம்ம என்ன கலர் அடிக்கணும்னா ப்ளூ கலர் அடிக்கணுமா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரா எ க்ரீன் க்ரீன் பால், அந்த ஒரே ஒரு பால் வரைஞ்சி அதுக்கு நம்ம க்ரீன் கலர் அடிக்கணும். நெக்ஸ்ட்டு ட்ரா 4 எல்லோ பால். நம்ம என்ன செய்யணும், 4 பால் வரைஞ்சி அதுக்கு என்ன கலர் அடிக்கணும்னா எல்லோ கலர் வந்து நம்ம வந்து அடிக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் தான் அடிக்கணும். ஸோ அதை வந்து கரெக்டாக கலர் அடிச்சுக்கோங்க.